Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores, Padi, MCR Pure Cotton Club. Grand Royal Tours மற்றும் Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores, Padi மற்றும் MCR Pure Cotton Club. Digital partner Behind Woods, event partner IN Movie Makers மற்றும் photography partner Zero Gravity. பச்சை குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சி நீ 10,000 வீர பச்சை குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சி நீ 10,000 வீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோடு இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ என்னோட குழந்தவோ வயிற்றுல பொறுக்கணும் நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற அம்மு குட்டியே அத்தை குட்டியே தங்க கட்டியே மயக்கிட்டியே குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சி நீ 10,000 வீர பச்சை குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சி நீ 10,000 வீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோடு இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற அம்மு குட்டியே அத்தை குட்டியே தங்க கட்டியே மயக்கிட்டியே Captain of this ship, director of Diesel movie, Shanmugam Muthuswamy அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சாப்பிட போயிடலாம்.
தேவராஜ் சார் பதட்டத்தில் 2 முக்கியமான பேரை விட்டார். ஒன்று வந்து லோகு, இன்னொன்று அருண். அவங்க 2 பேருக்கும் நன்றி. இறைவனுக்கும் அப்பாவுக்கும் நன்றி. கவலையற்ற உற்சாகமான மனிதனாக தெரிய காவல் தெய்வங்களாக சூழ்ந்து நிற்கும் என் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் அக்காவுக்கும் எனது மகளுக்கும் நன்றி. புதுவிதமான உலகத்தை எனக்கு அறிமுகம் செய்து கொண்டே இருக்கும் என் மகனுக்கு நன்றி. என்னை தத்தெடுத்து கொண்ட என் தகப்பன் சாமி அண்ணன் குறிஞ்சி செல்வன் அவர்களுக்கு நன்றி. முயற்சி தொய்வடைந்து அயற்சியடையும் போதெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து தட்டி கொடுத்து ஓட வைக்கும் ஆறுயிர் நண்பர்கள் அப்துல்லா, நெல்சன், விருமாண்டி, வெற்றி செல்வன், சங்கர், குணா, பிளேட் சங்கர் மற்றும் அண்ணன்கள் ஆடியார் ரமேஷ், பல்லாவரம் சேகர், வாலாடி கார்த்திக்கு நன்றி. என் தம்பிகள் அறிவிற் சிறந்தவர்கள், கதை விவாதம், புது புது புத்தகங்கள், புது படங்கள் என எப்போதும் என்னை சினிமாவை பற்றி அதிகமாக சிந்திக்க வைக்கும் பேசிக்கொண்டு இருக்கும் தம்பிகள் இயக்குனர் அருண்ராஜா காமராஜ், தமிழரசன் பச்சமுத்து, தாஸ் ராமசாமி, ஆண்டனி பாக்யராஜ், சவரிமுத்துக்கு நன்றி. நம்ம ஜேர்னி கொஞ்சம் பெருசுன்றதால நன்றி லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. டீசல் இந்த திரைப்படம் வந்து இந்த கதையை வந்து எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட தம்பி அருண்ராஜாவுக்கு தெரியும். இந்த படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சொன்னது. இந்த கதை வேணாங்க, ரொம்ப நாள் நான் முயற்சி பண்ணிட்டேன், தூக்கி போட்டுறான்னு சொல்லும் போதெல்லாம் இல்லை மூத்தவரை, இந்த கதை சூப்பர் ஹிட் ஆகும், தயவுசெய்து விட்டுறாதீங்கன்னு சொன்னது அருண்ராஜா காமராஜ். நன்றி இளையவரை அந்த உற்சாகத்துக்கு. அந்த கதையை எடுத்துகிட்டு நான் போகாத ஆஃபீஸ் கிடையாது. இந்த 10 வருஷத்தில் இந்த கதையை எடுத்துகிட்டு நான் போகாத ஆஃபீஸ் இல்லை, போகாத ஹீரோ கிடையாது. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எஸ்பி சினிமாஸ் தான் கதை கேட்டாங்க என்கிட்ட. நரேன் கேட்டார், கதையை கேட்டார். கேட்டுட்டு நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒரு கதை தான் ஒருத்தர் கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்கு ஹரீஷ் சார் ஓகேவா அப்படின்னு கேட்டார். என்னங்க ஓகேவான்னு கேட்குறீங்க, அப்படி ஒரு ஹீரோ தாங்க இந்த படத்தை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு முதல்ல நீங்கள் தேவா சார்கிட்ட போய் கதை சொல்லணும், யார் அப்படின்னும்போது அதுக்கு முன்னாடியே சினிஷ் ஆஃபீஸில் ஒரு தேவா சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து அந்த பார்த்துட்டு ஆள் ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரில. சொல்லிட்டு சரி வர சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். போனேன், கதை சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருக்குன்னாரு. ஏன் இந்த கதை நல்லா தானே இருக்கு, ஏன் இவ்வளோ நாள் தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அது இந்த பட்ஜெட்டுன்றது ஒன்று எல்லாம் சொல்கிறாங்க சார். ஏங்க நல்ல படம் எடுக்கணுங்க, என்னங்க பட்ஜெட்டை பற்றி விடுங்க, ஹீரோ ஓகேன்ட்டார்னா இந்த படத்தை நம்ம பண்ணலான்னாரு. அப்புறம் ஹீரோ சார் கதை கேட்டார், ஹரிஷ் சார் கதையை கேட்டார், அவருக்கும் பிடிச்சிருந்தது. படமாக பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. பட்ஜெட் ஒன்று போட்டாங்க. பட்ஜெட் போட்டு அவங்க சொல்லும் போதே நான் யோசித்தேன், இது வந்து வழக்கம் போல் இங்கேயும் நடக்காது போலன்னு நினச்சேன். ஆனால் விடலை. தேவா சார் திருப்பி கூப்பிட்டு இல்லைங்க இதை எப்படி பண்ணலான்னு. நான் இதை சொன்னால் நம்ம டைரக்டர் முத்துக்குமார் திட்டுவான், ஆனால் சொல்லி தான் ஆகணும். இந்த படத்தை ஆரம்பித்தது ஒரு பட்ஜெட்டு, லேண்டான காஸ்ட்டு அமைஞ்சிக்கரில் ஆரம்பித்து அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆகிடுச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு. எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும், உலகத்தில் எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் ஒன்று என்ன கொண்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் அது எது மாதிரியே செய்யலை. இல்லைங்க பண்ணுவோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தான் பயம் வந்துச்சு, அவர் பயப்படுற மாதிரி தெரில. சார் போயிட்டே இருக்கு சார்னு, இந்த படம் உங்களை நம்பி எடுக்கிறேன், இந்த கதையை நம்பி எடுக்கிறேன், இந்த படம் ஓடுன்னு சொல்லி எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் தலை சுற்றிருச்சு. எதை நம்பி செலவு பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு. இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு வெளியில் கூப்பிட்டு ஒரு 10 பேர் சொன்னாங்க, சார் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட எதை சொன்னேன், அதுக்கு நான் காரணம் இல்லை. யோசிக்கிறது யார் வேணால் யோசிக்கலாம், என்னை விட பயங்கரமாக யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும். அது வந்து உள்ளே இருக்கார் தேவராஜுலு மார்க்கண்டேயன், அவருக்கு போய் சொல்லுங்கள், அந்த நன்றி மொத்தமும் அவர் ஒருத்தருக்கு தான் சொந்தம். நாங்கள்லாம் வி ஆர் ஜஸ்ட் பப்பட்ஸ். அதனால் சார் அடுத்த ஏஎம் ரத்னம் நீங்கள் தான் சார். அதை வந்து நான் என்னோடய அனுபவத்தில், என்னோடய ஜேர்னியில் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அந்த முரட்டுத்தனமான பிடிவாதம், அது அந்த படைப்பு மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அது எல்லாம் பெரிய விஷயம் சார். ஒரு விஷனரி ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். அடுத்து எனக்கு அப்புறம் வரப்போகிற டைரக்டர்ஸ் நீங்கள் வெரி லக்கி. அவர் கதை பிடிச்சிச்சின்னா அந்த படத்துக்காக என்ன வேணால் செலவு பண்ணுவார். ஸோ தேவராஜுலு மார்க்கண்டேயன் சாருக்கு நன்றி. 2வது கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் சார்,
என்ன சொல்கிறது, எது கொடுத்தாலும் யோசிக்காமல் செய்கிறாரு. நம்ம சொல்லலாம் சார் அந்த மாதிரி குதிக்கணும், ஓகே டார்லிங் டூப் படம்லேயே குதிச்சலாம் அப்படிங்கிறாரு. எந்த தைரியத்தில் அதெல்லாம் பண்ணுறாலும் கொஞ்சம் இனிமேல் ரிஸ்க் எடுக்கலாம் கம்மி பண்ணிக்கங்க. பெரிய ஸ்டார் ஆகிட்டா டூப்பு குதிச்சு வச்சு குதிச்சிக்கலாம், ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பர்சனலாக, டூப் வச்சு குதிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஸ்க்லாம் நிறைய எடுக்க வேண்டாம். ஸ்டன்ஸில் நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது நான் பர்சனலாக ஸ்டேஜில் சொன்னால் தான் சரியாக வரும். ஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. நீங்கள் ரியாலிட்டியாக வரணும்னு நினச்சி பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. பட் த பெஸ்ட்டு ஹீரோ, எப்படி ஒரு ஹீரோ கிடச்சா நம்ம நல்ல ஒரு படங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்மளை நம்பி. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் டார்ச்சர் தான். நைட்டு 2:30 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி காலைல 6 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்தார், ஒரு ஹீரோன்னு பார்க்காம வந்துட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ சார். அப்புறம் ஹீரோயின் மேடம் அதுல்யா, என்ன சொல்கிறது, அந்த 40 நாள் கடல் பயணத்துக்கு இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த மாபெரும் சபையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 40 days கஷ்டம், ரொம்ப கஷ்டம். காலையில் கூப்பிட்டு போனால் நமக்கு டைம் ஃப்ரேம்லாம் இருக்குல்ல, அதான் சொன்னல பட்ஜெட் போயிட்டே இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து காலைல போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்ட் ரூம்லாம் போகாமல் உள்ள கடலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பண்ணாங்க. கார்ஜியஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருந்தும் கரெக்டான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இல்லாமல் இருந்தது. இந்த படத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ அதுல்யா, தேங்க்யூ. அடுத்தது ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் சார் வந்து பாம்பேலேருந்து வந்து நம்ம கேட்குற டேட்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா டேட் கொடுத்து அவ்வளோ பண்ணார், அவருக்கு ரொம்ப நன்றி. சாய்குமார் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் போய் சொல்கிறார் இந்த படத்தை பற்றி. அங்கேருந்துலாம் இப்போ நண்பர் கூட வந்திருந்தார், அவர்லாம் வந்து சொன்னார், சாய்குமார் சார் வந்து உங்களுக்கு பிஆர்ஓ வேலை பார்த்துட்ருக்காரு இந்த படத்துக்கு அங்கே அப்படின்னாரு. பிஆர்ஓ வேலை பார்த்துட்ருக்காரு, அந்தளவுக்கு பண்ணுறாரு. சாய்குமார் சாருக்கு நன்றி. சச்சின் கடைக்கர் சார், அவருக்கு நன்றி. வினய் சார், அவர் வில்லனாக நம்ம அவர் நடிக்கலைன்னா இப்போ அந்த கேரக்டரை யார் நடிக்க வச்சுருக்கலான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, அவர் இஸ் அ பார்ன் வில்லன் அப்படின்னு மாதிரி இருக்கார். அண்டர்வேர்ல்டு அந்த வில்லன் மாதிரியே பிறந்த மாதிரியே இருக்கார். ஸோ அவருக்கு நன்றி, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் மேடம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அனன்யா மேடம், தேங்க்யூ. புது டைரக்டர் நிறைய ஆர்வ கோளாறில் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் லைக் ஓகே சார் ஒன் மோர் பண்ணிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ அனன்யா மேடம். அண்டு மை அண்ணா பிரேம் சார், தேங்க்யூ. அவர் சச் அ சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க நம்மள்ட்ட. அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் இல்லைனா எல்லா படத்துலையும் இதே மாதிரி உங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணி டேட் கொடுங்க. அப்புறம் என் தம்பிகள் தீனா, தங்கதுரை, 2 பேரும் எப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பயங்கர பிஸி. ரிப்பன் வெட்ட போனால் காசு, சிரிச்சா காசு, பேசுனா காசு. அது தீனா கூட பரவாயில்ல, தங்கதுரெல்லாம் வந்து இந்த கேப்பில் கூட இங்கே ஏதோ ஃபங்க்ஷனில் ஓப்பன் பண்ணிட்டு வந்து போய்ட்டு, ஆமாம் டீ கடையில் டீ குடிச்சல அதுக்கு ஒரு அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஆள். பட் இந்த மேடையில் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியனாக அவர் இருப்பார், இவர் இருப்பார். கூடி சீக்கிரம் அது நடக்கும். முதல்ல நடிக்கிறதை தாண்டி டைரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஆர்வம். இவ்வளோ சொன்ன இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நான் டப்பிங்க்கு மட்டும் ஒரு சொல்லாமா, டப்பிங்க்கு மட்டும் ஒரு 40-50 தடவை கூப்பிட்ருப்பேன், சலிக்காமல் வருவான். ஒரு டைலாக்னு கூட சரிண்ணா வரண்ணா, அவ்வளோதான். தேங்க்யூ தங்கதுரை. நீங்களும் வந்து நாகேஷ் போல், கவுண்டமணி செந்தில் போல், வடிவேல் சார் போல், சூரிய மாதிரி அந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்துடுவீங்க சூக்கிரம். அண்டு தீனா இஸ் எ மாஸ்டர் இன் ரைட்டிங், ரொம்ப நல்லா ரைட்டர் அவர். நம்ம ஏதாவது வார்த்தை உட்காரலாம் கூட, ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா டேக்கில் அழகாக உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடுற மாதிரி டைலாகும். ஸோ தீனா ரொம்ப நன்றி, நிறைய டைலாக் நீங்கள் ஸ்பாட்டில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க, தேங்க்யூ. ஜார்ஜ் அண்ணன், அவர் லைக் பிரதர், தேங்க்யூ. அண்டு என்னோட குழந்த தான் அவள், ஷீ இஸ் லைக் மை டாட்டர். அபூர்வா சிங் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, தேங்க்யூம்மா. யூ ஹாவ் எ கிரேட் ஃப்யூச்சர் இன் தமிழ், என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு பிரியா, சுவாதி, மோனிஷா, நிறைய பேர் இருக்காங்க என் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. நல்ல ஃப்யூச்சர் இருக்குமா. அப்புறம் கேமராமேன் ரிச்சர்ட் சார், எம்எஸ் பிரபு சார், லவ் போர்ஷனுக்கு ஒரு கேமராமேன், ஆக்ஷன் போர்ஷனுக்கு ஒரு கேமராமேன் நாங்கள் பிரித்து பண்ணோம். எம்எஸ் பிரபு சாருக்கு நன்றி, ரிச்சர்ட் சாருக்கு நன்றி, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்டு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இது கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நிறைய கதைகள் இருந்துச்சு. ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற ஏகப்பட்ட கதைகள் இருந்துச்சு.
அதை எடிட் பண்ணி உள்ளே வச்சு கிணிச்சின்னு பண்ணுறதுல நிறைய ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணி கொடுத்ததில் சர்ப்ரைஸாக இருக்கும் என்னோடய தயாரிப்பாளர் தேவராஜுலு சார். அவர் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ரெண்டாவது வந்து என்னோடய எடிட்டர் ஷான் லோகேஷ், அவர் வந்து கதைகளை வந்து நிறைய எடுத்து பண்ணதெல்லாம் வந்து நல்ல அழகாக ஸ்வீட்டாக இன்றைக்கி படம் ஒரு நல்ல ஒரு நேர்த்தியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஷான் லோகேஷோட வேலை, அவரோட வேலை ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன் ப்ளேலும் நிறைய ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நண்பர்கள், இவங்க வந்து நண்பர்கள்னு சொல்லலாம், என் தொல்லைகள்னு சொல்லலாம், என் தலைவலின்னு சொல்லலாம், என் பிரச்சனைன்னு சொல்லலாம், என் சந்தோஷம்னு சொல்லலாம், என் பில்லர்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். 2 பேர் இருக்கானுங்க இங்கே, விரும்மாண்டி வெற்றி செல்வன் 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்க தான் இந்த படத்தை விடாமல் தாங்கி பிடிச்சி நான் தூங்க போனால் கூட அவனுக்கு தூங்க மாட்டானுங்க. அந்த மாதிரி 2 பேரும் தேங்க்யூ நண்பர்களே. அடுத்தது எடிட்டர் ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர். நாங்கள் கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து அவ்வளோ மெனக்கடல். அவர் வந்து அவ்வளோ பெரிய மாஸ்டரு. நானும் ப்ரொடியூசர் சாரும் நிறைய கேட்போம், பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் சார். ஒரு அமேசிங் ஒர்க்கு. எங்களுக்கு என்ன ஹீரோவையும் அந்த கதைக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஒன்று பண்ண வேண்டும்போது அந்த ஃபைட் மாஸ்டர் ஒன்று பண்ணணும். அது ரொம்ப அழகாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சில்வா மாஸ்டருக்கு நன்றி. அண்டு டான்ஸ் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர். நாங்கள் இந்த கதை களமே ஒரு பெரிய களம், ஒரு பெரிய ஏரியா. ஆனால் ஆல்ரெடி நானும் தேவா சாரும் ஜாலியாக கூட பேசிப்போம், நம்மள்ட்ட இருக்க கதையை வச்சு என் டீசல் 2, 3, 4 எடுக்கலாம் போலியா அப்படின்னு பேசுவோம். அந்த அளவுக்கு ஒரு கதைக்களம். அதை வந்து ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அது ஃபஸ்ட்டு ஹீரோ இன்ட்ரோவிலே வந்து சொல்லிடணும், அப்போ தான் அந்த பிரம்மாண்டம் ஆடியன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அவர் அப்போ வந்து ஜவான் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஷோபி மாஸ்டரு. அதோட அந்த பிரம்மாண்டத்தை எங்கள் படத்துக்குள்ளேயும் பாட்டில் அந்த திலீப ராஜாவில் கொண்டு வந்தார். ஷோபி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் த லெஜண்ட் ராஜசுந்தரம் மாஸ்டர், இந்த வேர்ல்டு ஹிட் பியர் சாங்கு, அதுக்கு ஒரு ஹுக் ஸ்டெக் போட்டார். இது வேணும்னு சொல்லி ஒன்று பண்ணோம். ராஜசுந்தரம் மாஸ்டருக்கு நன்றி. ஷெரீஃப் மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருந்தார், ஷெரீஃப் மாஸ்டருக்கு நன்றி. அண்டு பிஆர்ஓஸ் சுரேஷ் சந்திரா சார், நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம நண்பர் திபு நினன் தாமஸ், அவரை பற்றி நிறைய எல்லோரும் சொன்னாங்க. அவர்கிட்ட வேலை பார்க்குறது எப்படின்னா, ஏடோ ஷானோ நீ உனக்கு அந்த பொளிச்ச கறி தரேன் தின்னுட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னே அந்த வாழைப்பழத்தில் செஞ்சு ஒன்று கொடுப்பாரு. அதை நான் சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். சொன்னோன்னா சுச்சுவேஷன் சொன்னால் பண்ணலாம். அவர் உடனே கம்போஸ் பண்ணி இந்த வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிற அந்த பியர் சாங்கை சொல்லலாம்ல, வித்தின் ½ அன் ஹவர் அந்த பாட்டு ரெடியானது மொத்தமே அரை மணி நேரம். ஐடியா சொல்லி கம்போஸ் பண்ணி பாட்டு பாடி ½ அன் ஹவரில் கொடுத்தார். ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நாங்கள் போனது திலீப ராஜா சாங்க்கு போனோம், கம்போசிங் போனேன். ரோகே சொன்னாப்பிள்ளைங்களா பாட்டு வரல, என்னென்னா அவருக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல. அங்கேருந்து தேவா சார் வேறு என்னங்க வாங்கிட்டீங்களா, ஹீரோ இங்கே உட்காந்துருக்காரு, சீக்கிரம் பாட்டு வாங்கி அனுப்புகினாரு. பண்ண முடியல. அப்போ உடனே கேப்பில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லைப்பா இந்த மாதிரி தங்கதுரை இப்போ ஒரு ஓப்பனிங் ஒரு சாங் பாடுற மாதிரி இருக்குது, அதை வேணால் எழுதி கொடுக்குறியான்னு. ஐடியா ரெடியாக இருக்குண்ணே அப்படின்னு உடனே எழுதுனா உடனே சூப்பர், உடனே ஒரு டியூனை போட்டார். அந்த கானா குணம் வர வச்சோம், பாட்டு ரெடி. அரை மணி நேரத்தில் ஸ்க்ராட்ச் எடுத்துகிட்டு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம். தேவா சார் உட்காந்துருக்காரு. என்னங்க ஓப்பனிங் சாங் வந்துருச்சா, நல்லா இருக்குமா? அவர் அதான் கேட்பார் ஃபஸ்ட்டு. முதல்ல எனக்கு பிடிச்சிருத்தான்னு கேட்கணும், அது அவருக்கு முக்கியம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா கேட்டு பாருங்கள் சார். பாட்டை போட்டோன்னே ஏங்க இல்லைங்க வேறு லெவலாக இருக்குது. அந்த அவசரப்பட்டு தான் பாட்டை உடனே ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ நிறைய ஷூட்டிங் இருந்துச்சு, எக்ஸைட்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்படி ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது. தேங்க்யூ திபு. அவர் கிட்டத்தட்ட அருண்ராஜா மாதிரி அவர் எனக்கு ஒரு தம்பி தான். ரொம்ப இப்போது கடைசியாக ஆறுயிரே சாங்லாம் நான் ஒரு கட்டத்தில் வந்து பொறுமை இழந்துட்டேன். எப்பா போதும்ப்பா கொடுப்பா அப்படின்னு. ஏறே பாட்டுனா ஹிட் ஆகணும், நீ என்ன சும்மா வாங்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த ஒரு மேஜிக் பண்ணணும்னு நினைப்பார். நான் கனாவிலே பார்த்துருக்கேன் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ திபு. அந்த நீங்கள் சச் அமேசிங் சாங்ஸ் நீங்கள் கொடுத்த பாட்டு தான் இந்த படத்துக்கு இன்றைக்கி அடையாளமாக மாறி இருக்குது. ரொம்ப 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 நன்றி. எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது நம்ம குழு சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் படம் வாங்கினவங்க, வேலை செஞ்சவங்க லொக்கேஷனில் இருக்கிறாங்க. அப்புறம் என்னோடய மேனேஜர்ஸ் சங்கர் கணேஷ்,
எங்கள் சங்கர் கணேஷ் எங்கே இருக்கார்? சங்கர் கணேஷ் ரொம்ப நன்றி. நான் அவருக்கு நிறைய திட்டியிருக்கேன், அவர் தான் நிறைய திட்டியிருக்கேன், பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப நன்றி சங்கர் கணேஷ். ஜெய் கணேஷ், சிவி விஜயன், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் எஸ்பி சினிமா சங்கர் சார், கிஷோர் சார், நரேன் சார், உங்களுக்கும் நன்றி. அண்டு ஃபைனலி மோரி எங்கடா போய் ஒளிஞ்சிக்கிட்ட? நன்றி நன்றி. அவனும் நல்லா நடிச்சிருக்கான், பெரிய நடிகனாக வருவான், பார்த்துக்குங்க அவனை. நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வருவான், நல்லா நடிச்சிருக்கான். அண்டு இது ஒரு பெரிய ஜேர்னி. எப்படி இல்லறத்தை நடத்துறதுக்கு ஒரு நல்ல மனைவி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு படம் நல்லா வரணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப முக்கியம். வந்தாங்க, நிறைய பேர் வேலை செஞ்சாங்க என்கிட்ட. அண்ணன் கலையண்ணன் எங்கே இருக்கீங்க? கலையண்ணன் எங்கே? தூங்க மாட்டாருடா. கலையண்ணன் வாங்க, மேலே கலையண்ணன் வாங்க, கலையண்ணன் வாங்க. அவர் என்னோட இணை இயக்குனரில் என்னோட அண்ணன். ஏன்னா அவர் தான் எனக்கு கிளாப் அடிக்கவே கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து அண்ணன் வாங்கின விட்டுட்டு போகாமல் இருந்தார். இவ்வளோ ப்ராசஸ்லையும் எல்லாத்துலேயுமே கூட இருந்தார். கலையண்ணன் வந்து அவர் அண்ணன், குரு, இந்த படத்துக்கு டைரக்டர் என்ன வேணால் சொல்லலாம். அவர் வந்து எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவர். இன்றைக்கி என் படத்தில் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணி அவ்வளோ பண்ணி கொடுத்தாரு இந்த செகண்ட் வரைக்கும். நேற்று நைட்டு நானும் தேவாசாரம் வேறு வேலையாக போயிட்டோம். அவர் தான் உட்காந்து ஃபைனல் வந்து இந்த எண்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் நைட்டு 4 மணிக்கு முடிச்சுட்டு வந்தார். அவருக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சு, அதோடு உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த டெடிக்கேஷன் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அடுத்தது ஒருத்தர் எஸ்பி வேலுமணின்னு இன்னொரு இணை இயக்குனர், அவர் இறைவனடி சேர்ந்துட்டார், அவருக்கு நன்றி அண்ணே. மேலேருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அடுத்தது என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ் விக்கி, ரஞ்சித், ஜெசிகா, லாவண்யா ராமகிருஷ்ணன், மௌனிகா அண்ட் ரஞ்சித், அருணகிரி, விஜய் பிரபாகரன் எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. அண்டு என்கிட்ட கடைசியாக ஒருத்தன் வந்தான், கடைசி வரைக்கும் இருக்கான். வாடா அப்துல், மேலைக்கு வாடா. கடைசியாக வந்தான், கடைசி வரைக்கும் இருக்கான். இண்டஸ்ட்ரியிலையும் அவன் கடைசி வரைக்கும் இருப்பான்னு நான் நம்புகிறேன். நான் எல்லாரையும் விட்டுட்டு இவங்க 2 பேரும் மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம், அவங்களும் வேலை பார்த்தாங்க. பட் ஒரு டைரக்டருக்கு வந்து நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்மளை விட்டு அவங்க போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அண்ட் அந்த விதத்தில் வந்து இந்த பையன் வந்து நியர்லி ஒரு 3.5 years என் கூட டே நைட் ஒர்க் பண்ணுறான். நல்ல டேலண்டட், நல்ல ப்ரில்லியண்ட். நிறைய இடங்கள் வந்து இப்போ எனக்கு அவன் தான் சொல்கிறான், இல்லை நான் இது தப்புனேன், இல்லை நான் இந்த இடத்துல இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கான்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி அப்துல். மற்றும் எல்லா உதவி இயக்குநர்களுமே நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சங்கர் சாரும் முருகதாஸ் சாரும் ஒன்று பண்ணுவாங்க எப்பயுமே ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்து ஒரு அழகாக ஒன்று பண்ணுவாங்க. அந்த கமர்ஷியல் மீட்டரில் ஒன்று பண்ணுவாங்க. அவங்கள எப்படியாவது தொற்ற மாட்டோமான்னு எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். எனக்கு அந்த ஏக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு அருமையான கதைக்களத்தை வச்சு ஒன்று பண்ணோம், மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வச்சு. அந்த ஏக்கத்தோடு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். என் தயாரிப்பாளர் ஏகப்பட்ட பணத்தை டேங்கர் லாரியில் கொண்டாந்து கொட்டியிருக்காரு. தண்ணியை திறந்தா கொட்டுற மாதிரி கொட்டியிருக்காரு. அவருக்கு அது ரிட்டர்ன் வரணும். அதுதான். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ சேலஞ்சஸை கடந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தில் இத்தனை பேரோட உழைப்பு போட்டு வந்திருக்கக்கூடிய இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி கொடுப்பாங்க. அண்ட் வாழ்த்துக்கள். டீசல் மூவிக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு. தேங்க்யூ மேடம். சாரி, ஒரே ஒரு பேர் ரெம்போன், ஆர்ட் டைரக்டர் ரெம்போன், ஸ்கேர்க்ரோ ஆர்ட்ஸ், சம்பத் அண்ணா, பிரகதீஷ். சாரிடா கண்ணா, நான் இந்த பக்கம் லெஃப்ட்டில் என் கண்ணு போகவே இல்லை. அவங்க ரொம்ப முக்கியமாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா செட் ஒர்க், நிறைய செட் ஒர்க்கு. படவேற்காடெலாம் ஒரு செட்டு போட்டு மழையில் போயிடுச்சு, திருப்பி ரீக்ரியேட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் அது பெரிய பட்ஜெட்டு. அது திருப்பி அவங்க அந்த பைப் லைனை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் செலவு பண்ணார், அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஸ்கேர்க்ரோ ஆர்ட்ஸ், பிரகதீஷ், சாரிடா திட்டின்னு மன்னிச்சுக்கோ. சம்பத்தண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அண்டு ரிச்சர்ட் சார், அவரோட அசிஸ்டண்ட் நரேன், தேங்க்யூ நரேன், தேங்க்யூ ஸோ மச். ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நன்றி மேடம். அவ்வளோதான். அதான் எப்பயுமே பெரிய உதவி செய்கிறவங்கள கடைசியில் மறந்துடுவோம். இந்த படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு ராப்பகலாக உட்காந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொடுத்த இறுதிக்கட்ட பணிகளில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு எங்கள் திரைப்படக்குழு சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் எனக்கு இப்போ வரைக்கும் பல விதத்துலேயும் மாரல் சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஆறுயிர் இளவல் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
அவரோட உதவியும் மறக்க முடியாது. அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல முட்டேன். நன்றி சார், அவ்வளோதான். தேங்க்யூ. பச்சை குத்திக்கின உன்னோட பேர வலியில குச்சேண்டி. டீசல் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிரெஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டிஸ். பவர்ட் பை அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி மற்றும் MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் IN மூவி மேக்கர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி. Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores Padi MCR Pure Cotton Club.